வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வு நினைவு பூங்கா அமைப்பதற்காக நம் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள மரமனிதர் மதிப்பிற்குரிய திரு யோகநாதன் ஐயா அவர்கள் நம்ம பள்ளியிலே மரம் நட்டு இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்து சிறப்பித்தது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நம் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் கொடுப்பதாக இருப்பது மிகவும் சிறந்த முறையில் அமைந்தது. ஐயாவுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நம் பள்ளியினுடைய நுழைவு வாயில் அரசு உயர்நிலைப் பள்ளி தேவராயபுரம். பார்த்தாலே கண்ணை பறிக்கக்கூடிய வருவோர் எல்லாமே பள்ளியினுடைய நுழைவு வாயில் என்று பார்ப்பதற்கு ஏற்றவாறு அந்த நுழைவு வாயிலை நம் பள்ளிக்கு அமைத்து கொடுத்த மதிப்பிற்குரிய திரு கந்தசாமி ஐயா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்ம பள்ளியினுடைய கலையரங்கம் முன்னாள் எம்எல்ஏ மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுடைய துணைவியார் மற்றும் புதல்வர்கள் நம் பள்ளிக்காக நினைவு அரங்கம் அமைத்து கொடுத்து உதவிய குடும்பத்தாருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நான் இப்பள்ளியிலிருந்து இன்று வரை பணியாற்றி கொண்டு இருக்கிற காலம் முழுவதும் எனக்கு இப்பள்ளியினுடைய அனைத்து செயல்பாட்டுகளிலும் வளர்ச்சிக்கும் இன்று வரை எனக்கு துணையாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களை வருக என வரவேற்று அவருக்கும் இப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இப்பள்ளியில் படித்து முன்னாள் மாணவர் என்று சொல்லக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா மதிப்பிற்குரிய திரு சண்முகசுந்தரம் ஐயா அவர்களை இப்பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களுக்கும் இப்பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்கலையரங்கமானது நம் பள்ளியினுடைய மாணவர்கள் ஒவ்வொரு நாள் வழிபாட்டு கூட்டத்தின் போதும் அல்லது பள்ளியினுடைய விழா காலங்களிலும் வெயிலிலும் மழையிலும் நின்று அந்த விழா நடத்தி கொண்டிருப்போம். அதற்கு அதற்கான வாய்ப்பு இல்லாமல் எந்த மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி நம் பள்ளிக்கு இந்த நினைவு அரங்கம் பல்கலைக்கழகத்திலிருந்து சென்னையிலிருந்து இவங்க 2 பேரும் தோழி வந்திருக்காங்க. ஜூன் 5ஆம் தேதி வேர்ல்டு என்வாரன்மெண்ட் செலிப்ரேட் 150 மரம் வச்சோம். அன்னைக்கு தான் கேட்டாங்க, அதனால் வர முடியல. இந்த நிகழ்வுக்கு வாங்கினா இவங்க 2 பேரும் வந்துருக்காங்க. பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற அக்கறை ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து கொண்டு போக மாட்டேறாங்க. ஒரு 5 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் அப்படின்னு விட்டுறாங்க. அப்போ நாம தான் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இவங்களை கொண்டு வரணும். நீங்கள் எடுத்திருக்க முயற்சி சின்ன பிள்ளைங்க எடுத்த முயற்சியில் பெரியவங்க மிகப்பெரிய முயற்சி. இதுக்கு பெரும் பாராட்டுகள்ங்க. வரக்கூடிய சந்ததிகள் இந்த மரத்தில் நிழலாடுவார்கள். பல ஊர்வன பரப்பட வீடாக இது. நன்றி.